3 வயது குழந்தைய வந்து ஒருத்தன் ரேப் பண்ணி முகத்தை சிதைச்சி கொலை பண்ணியிருக்கான். இதை பற்றி பெரிய பெரிய யூடியூபர்ஸும் சரி, பெரிய நியூஸ் சேனல்ஸும் சரி, பெரிய லெவலில் யாருமே கவர் பண்ணலை. இது எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோங்கரே டோங்கரெலே அப்படிங்கிற பகுதியில், அந்த டோங்கரெலே கிராமத்தில். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இதில் நாசிக்கில் இருக்குது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. இதை பற்றி எந்த ஒரு பெரிய நியூஸ் சேனலோ எந்த ஒரு இதுலேயுமே பெரிய லெவலில் வராமல் இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்து இது பண்ணுற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், மற்ற இவங்களா இருக்கட்டும், யாருமே இதை பற்றி நியூஸ் போடல. ஏன் போட மாட்றாங்கன்னு தெரில. ஒரு 3 வயசு குழந்தைய வந்து ஒருத்தன் அதே கிராமத்தை சேர்ந்தவன் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் அவனுக்கும் ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கு. அதுக்காக அந்த குழந்தை அவங்க வீட்டு வாசலில் கூட 2, 3 குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு. விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய வந்து அவங்க பேரண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஆகியும் லேட் ஆகிட்டே இன்னும் குழந்தை வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தேடி பார்க்கும்போது அந்த குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. 1 மணி நேரம் தேடியிருக்காங்க. 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தேடியிருக்காங்க. அப்படி அந்த குழந்தை கிடைக்கல. உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த போலீஸும் அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. வந்து போலீஸார் வந்து அந்த கிராமத்தை சல்லடை போட்டு தேடும்போது இந்த குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கர்னார் அப்படிங்கிற அந்த 24 வயது பையனும் கூட சேர்ந்து தேடுற மாதிரி இது பண்ணியிருக்கான். அப்போ அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு செல்ஃபோன் டவர் ஒன்று இருந்திருக்கு. அந்த காம்பவுண்டுக்குள்ளே இவனே உள்ளே குதித்து உள்ளே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதை வந்து போலீஸ் வந்து டவுட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னக்கூட்டியும் அதில் அவன் தான் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமும் இது பண்ணியிருக்கான். அப்படிங்கும்போது அந்த சின்ன குழந்தை கூட விளாண்டது யார், அந்த குழந்தைங்கக்கிட்ட கேட்கும்போது இந்த விஜய் அப்படிங்கிற இவன் தான் வந்து சாக்லேட் கொடுத்து அந்த குழந்தைய கூட்டு போனான் அப்படிங்கிறத அந்த 2 குழந்தைங்களும் தெளிவாக சொல்லிடுது. உடனே போலீஸார் வந்து இவன் வீட்டையும் வீட்டை சுற்றுப்புறத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செல்ஃபோன் டவர் இருக்கிற காம்பவுண்ட் வாலை ஒட்டுனாப்பில் போட்டிருக்கான் அந்த குழந்தைய. இந்த பரதேசி நாயெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் சொல்கிறேன், அந்த கிராமத்து மக்கள், அந்த சரௌண்டில் இருக்கிற 10-15 கிராமத்து மக்கள் திரண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனை கண்டிப்பான முறையில் எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் இவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இருக்காங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் ஏன் இதை பற்றி ஏன் பேச மாட்றாங்கங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. வியூக்காக தான் வீடியோ போடுறாங்க எல்லோரும். அந்த ஒரு விஷயந்தான். அதில் இந்த மாதிரி நடக்கிறத தட்டி கேட்குறதுக்கு அவ்வளோ பெரிய சேனல் வச்சுருந்தும் என்ன பிரயோஜனம்? சின்ன சேனல் வச்சுருக்கிறவன் பேசுகிறத நீங்கள் பார்க்குறது கிடையாது, பார்க்க மாட்டீங்க. ஏன்னா வியூ இருக்காது. வியூ இருக்கிற வீடியோ மட்டும்தான் நீங்கள் தேடி தேடி பார்ப்பீங்க. 1,00,000 வியூ, 50,000 வியூன்னு இருக்கிறவனை மட்டும்தானே நீங்கள் தேடி பார்க்குறீங்க. சின்ன சின்ன இவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் என்ன சொல்கிறான், அது என்ன எதுக்காக அந்த வீடியோ போடுறாங்கிறத முதல்ல பாருங்கள். இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய யூடியூபர்னு இத்தனை பேர் இருக்கானுங்கள்ல, எவன் வீடியோ போட்டான்? எவன் அந்த பிள்ளைக்காக குரல் கொடுக்குறான்? இந்த நாயங்களெல்லாம் முதல்ல அடிக்கணும் செருப்பை கொண்டு. இவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வியூவை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை பேசுகிறதுக்கு ஒரு நாய்க்கு துப்பு இல்லை. ஒரு 3.5 வயசு குழந்தைய ஒருத்தன் இந்த மாதிரி கொடூரமாக இது பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அவங்க அப்பாவுக்கிட்ட உள்ள பகைக்காக. அந்த 3.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? சாக்லேட் கொடுத்து அவன் வாமான்னு கூப்பிட்டு போனவனா அது போயிருக்குது. முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கெட்டதை சொல்லி கொடுங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் குழந்தையாக இருந்தாலும் இழப்பு வந்து தாங்க முடியாது தான். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க. யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டா போகக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ ஒரு கோவத்தில் தான் நான் அந்த வீடியோவை பற்றி பேசுகிறேன். நீங்கள் லைக் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த குழந்தைக்கான நீதி கிடைச்சே தீரணும். இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து தக்க தண்டனை கிடைச்சே தீரணும். 3 மணி நேரத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவனை கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுட்ருக்காங்க. இவனுக்கு கொடுக்குற தண்டனை, இதில் ஒரு புது சட்டத்தை ஏற்றி எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும். இதுக்காக தான் நான் பேசுகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லோரும் பார்க்கணும். இந்த கோபம் எல்லாருக்கும் வரணும். எல்லார் வீட்லேயும் குழந்தைங்கள் இருக்குது. இதை கண்டிப்பாக அதை ஒன்றை மட்டும் செய்யுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணி விடுங்க.
இது எல்லாருக்கும் போய் சேரணும். தமிழ்நாட்டில் யாருமே இதை பற்றி பெரிய லெவலில் பேசலை. ஒரே ஒரு யூடியூப் சேனல் மட்டும்தான் அதை பற்றி ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய பெரிய இவங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்னு எனக்கு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. எனக்கு கோபம் தீரவே இல்லை. இதை நான் எந்த எடிட்டோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் நான் பேசுகிறேன், அப்படியே தான் நான் போட போகிறேன். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ ட்ரெண்ட் ஆகணும்னு நான் கேட்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே தீரணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.